ஹாய், ஹலோ எவ்ரிஒன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குரூப் 2, குரூப் 4க்கான சிலபஸ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதுனால யாருக்கு என்ன பிளஸ்ஸு, என்ன மைனஸு, இனி அடுத்து இந்த சிலபஸ நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எதையுமே ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்படின்னா தான் எதையுமே மிஸ் பண்ணாம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ். தமிழ்ல முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும்? பகுதி அ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இந்த மாதிரி தான் 3 பகுதியா நமக்கு குடுத்திருப்பாங்க. இப்போ அத அப்படியே சேஞ்ச் பண்ணி எந்த மாதிரி குடுத்திருக்காங்க அப்படின்னா, அலகு ஒவ்வொரு யூனிட்டா குடுத்திருக்காங்க. எத்தன குடுத்திருக்காங்க? மொத்தம் 7 குடுத்திருக்காங்க. அதுல அலகு 1 அப்படிங்கிறது இலக்கணம். அப்புறம் சொல்லகராதி, எழுத்து திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, அப்புறம் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இந்த மாதிரி 7 யூனிட்டா பிரிச்சு குடுத்துட்டாங்க. அப்போ பகுதி அ, ஆ, இ அப்படின்னு இருந்தத, இந்த ஆ, ஈய மொத்தமா எங்க கொண்டு வந்துட்டாங்க? பகுதி யூனிட் 7க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுல மொத்தம் எத்தன மார்க்கு கேட்குறாங்க? 15 மார்க்குக்கு தான் கேட்குறாங்க. அந்த 2யுமே சேர்த்து 15 மார்க்குக்கு தான் கேட்குறாங்க. அதுலயுமே நெறைய சிலபஸ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம உள்ள சிலபஸ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எவ்ளோ கம்மி பண்ணியிருக்காங்க. நமக்கு 2மே சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இலக்கியம்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 10 யூனிட் கிட்ட இருக்கும். இங்க மொத்தத்திலே 2டே 2 யூனிட் தான் குடுத்துருக்காங்க. மத்த 8 யூனிட்ட அப்படியே தூக்கிட்டாங்க. ஸோ, உங்களுக்கு இந்த ஆ, இ அப்படி அத படிக்கிறதுக்கு தான் நெறைய டைம் எடுக்கும். தமிழ் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு எதுக்கு அதிகமான டைம் எடுக்கும் அப்படின்னா, இந்த பகுதி ஆ, பகுதி இ படிக்கிறதுக்கு தான் நெறைய டைம் எடுக்கும். இத அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிலபஸ ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ, கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளஸ் தான். தமிழுக்கு நமக்கு படிக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். ரிவிஷன் டைம்லயுமே நமக்கு தமிழுக்கு தான் அதிகமான டைம் எடுக்கும். இப்போ இது அப்படியே பாதியா நமக்கு குறையிறதுனால, ஜிஎஸ்ல நம்ம இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சிலபஸ்ல தமிழ்ல எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம்க்கு தான். இலக்கணம்ல யார் ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்க கட்டாயமா தமிழ்ல 90, 95க்கு மேல ஈஸியா ஸ்கோர் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க இலக்கணம்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே கான்செப்ட் வைஸ் ரொம்ப தெளிவா, கிளாரிட்டியா படிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு டாபிக்குக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தனியா நோட் போட்டு நோட்ஸ் மாரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும் தமிழ் அப்படிங்கிறது. ஆ நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நாள்லயே தமிழ ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிரலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு சிலபஸு. நீங்க ஆனா முன்னக்கூட்டியே படிக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போதே பயங்கர தெளிவா படிச்சு வச்சுக்கணும். எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஒரு டாபிக்க படிச்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால இந்த இலக்கணம்ல ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இலக்கணம்ன்றது எப்படினாலும் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க படிக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப தெளிவா, ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, லாஸ்ட் டைம் ரிவிஷன் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணிட்டு போறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளால எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ, தமிழ் ரிவிஷனுக்கு ரொம்ப டைம் எடுக்காம, நம்ம ஈஸியா தமிழ முடிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு 10 நாள் போதும் தமிழுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு. நம்ம ஈஸியா ரிவிஷன் பண்ணிட்டு போயிரலாம். ஜிஎஸ்லாம் நம்ம அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டைம் நமக்கு தமிழ பொறுத்தவரைக்கும் ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்ல. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஈஸியா தமிழ்ல ஸ்கோர் பண்ணிரலாம். பட் இலக்கணம் புரியாதவங்க கொஞ்சம் அதுக்கு இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்க வேண்டியது அவசியமா தான் இருக்கு. ஸோ கட்டாயமா தமிழுக்கு, இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சுக்கோங்க. நீ சிலபஸ்க்குள்ள போய் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ய என்னென்ன டாபிக் இலக்கணத்துக்குள்ள இருக்கு, சொல்லகராதிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இலக்கணத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம. புரிஞ்சு படிச்சா தமிழ்ல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் அப்படிங்கிறது தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஜிஎஸ். இப்ப ஜிஎஸ்ல முன்னாடி நமக்கு எந்த மாதிரி குடுத்திருந்தாங்க? ஜிஎஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லைங்க. சிலபஸ்ல என்ன முன்னாடி படிச்சோமோ, அதே தான் இப்பயும் படிக்க போறோம். முன்னாடி நமக்கு எப்படி குடுத்திருந்தாங்க? இந்த மாதிரி 10 யூனிட்டா குடுத்திருந்தாங்க. ஜெனரல் சயன்ஸ், கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 யூனிட்டா குடுத்திருந்தாங்க. அத 2ஆ பிரிச்சுட்டாங்க இப்போ. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டாங்க. இதுல பார்ட் ஏ, பி அப்படிங்கிறது மேத்ஸ், பார்ட் ஏ அப்படிங்கிறது ஜிஎஸ். முன்னாடி நம்ம ஜெனரல் சயன்ஸ் அப்படின்னு படிச்சது, இப்போ யூனிட் 1ல ஜெனரல் சயன்ஸா தான் வச்சிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்கிறது இங்க தனி யூனிட்டா இன்க்ளூட் பண்ணல.
எல்லா யூனிட் ஜெனரல் சயின்ஸ்க்கு லாஸ்ட் லைன்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஒவ்வொரு இடத்துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜியோகிராஃபி. இங்க ஜியோகிராஃபி 3 யூனிட்டா இருக்கு. அங்க 2nd யூனிட்டா இருக்கு. அடுத்து 4th யூனிட், 7th யூனிட் இது 2யுமே ஹிஸ்டரியையும், ஐஎன்எம்மையும் சேர்த்து யூனிட் 3யா இங்க வச்சுட்டாங்க. அடுத்து பாலிட்டி பாலிட்டி தனியாவே இருக்கு. 4th யூனிட்டா. எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9யும் சேர்த்து எக்கனாமிக்ஸும் யூனிட் 9யும் சேர்த்து யூனிட் 5ஆ வச்சிருக்காங்க. யூனிட் 8 அப்படிங்கிறது யூனிட் 8ஆ தான் இருக்கு. இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா குடுத்துட்டாங்க. இப்படி குடுக்கறதுனால எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பிரியாரிட்டி குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப ஜெனரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்கறாங்க. ஜியோகிராஃபில இருந்து 5 கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் 2யுமே சேர்த்து 10 மார்க்கு. பாலிட்டி 15 மார்க்கு. நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதுதான் பாலிட்டிக்கு கட்டாயமா 10ல இருந்து 15 கொஸ்டின் எப்பவுமே கேட்பாங்க. இப்பவும் அது அவங்களே சொல்லிட்டாங்க. பாலிட்டில இருந்து நாங்க 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எக்கனாமிக்ஸ் பிளஸ் அந்த யூனிட் 9 சொல்லக்கூடிய தமிழ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 2யுமே சேர்த்து 20 மார்க் கேட்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ டச்சே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம கட்டாயமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க, 20 கொஸ்டின் கேக்குறாங்க. யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் 2யுமே சேர்த்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. மேபி எக்கனாமிக்ஸ்ல 10 அது எப்படி கேட்பாங்க நமக்கு சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுடுறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 6th யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 8ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி. அதுல இருந்து 20 கொஸ்டின் கேக்குறாங்க. சோ நம்ம எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 8 பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 அப்புறம் ஹிஸ்டரி, ஐஎன்எம், லாஸ்டா ஜியோகிராஃபி, ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இந்த ஆர்டர்ல நம்ம பிரியாரிட்டி குடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜிஎஸ்ல நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம். நெறைய பேர் சயன்ஸ ஸ்கிப் பண்ணிருவாங்க. இந்த டைமும் சயன்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கு. நம்ம ஃப்ளூக்ல போட்டா கூட 2 கொஸ்டின் போட்டுறலாம். இந்த ஜெனரல் சயன்ஸ்ல 5 கொஸ்டின் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து தான் 5ன்னு குடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 போனாலும், ஆனா அதுக்கு படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. ஸோ லாஸ்ட் எப்படி டைம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சயன்ஸ் சப்ஜெக்ட்ட டச் பண்ணிக்கலாம். மீதி எல்லாத்தையும் கட்டாயமா நம்ம தரோவா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பின்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் 10ல மேத்ஸ்ன்னு இருந்துச்சுல, அததான் வந்து பார்ட் பின்னு சொல்லி ஆப்டிட்யூட், ரீசனிங் சொல்லி குடுத்துட்டாங்க. இதுலயுமே அவங்க தெளிவா குடுத்துட்டாங்க. ரீசனிங்ல இருந்து நாங்க 10 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு. இப்ப ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4, 5 கொஸ்டின் கிட்ட கேட்கறாங்க. பட் இந்த டைம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ரீசனிங்ல இருந்து நாங்க 10 கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு. சோ நம்ம ரீசனிங்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சிருக்கணும். அதுக்கு நெறைய பிராக்டிஸ் தேவைப்படும். டைரக்ட்டா அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ரீசனிங்க விட்டுற முடியாது. கண்டிப்பா அதுல இருந்தும் நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. எத்தன கொஸ்டின்? 10 கொஸ்டின் கேட்கறாங்க. மேத்ஸ்ல 25 மார்க்ன்னு பார்த்தோம். அதுல 15 ஆப்டிட்யூட், 10 கொஸ்டின் ரீசனிங். சோ ரீசனிங்கும் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சோ ரீசனிங்கும் எல்லாரும் கட்டாயமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது குரூப் 2A மெயின்ஸுக்குமே நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ரீசனிங் படிக்கிறது. சோ நம்ம ஜிஎஸ் மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. சிலபஸ்ல முன்னாடி என்னதோ அதே தான் படிக்க போறோம். பட் அவங்க குடுத்திருக்க யூனிட்டோட ஆர்டர் மட்டும் இந்த மாதிரி மாத்தி குடுத்திருக்காங்க. ஹிஸ்டரியையும், ஐஎன்எம்மையும் சேர்த்து யூனிட் 3ன்னு குடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9யும் சேர்த்து யூனிட் 5ன்னு குடுத்திருக்காங்க. அப்புறம் யூனிட் 8 ஹிஸ்டரி. மத்த எல்லாமே தனித்தனியா தான் குடுத்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அங்கங்க பிரிச்சு குடுத்திருக்காங்க. இந்த யூனிட் 10 அப்படிங்கிறத பார்ட் பின்னு சொல்லி தனி பார்ட்டா வச்சுட்டாங்க. சோ, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்டின்ட்டு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சி இப்ப புதுசா ரிலீஸ் பண்ண சிலபஸ். இப்ப ஒவ்வொரு டாபிக்லயும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பக்கத்திலேயே அதுக்கான எவ்வளவு மார்க்குக்கு கேட்பாங்க அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்டிங்கிறது நான் தனியா குடுக்கல அப்டின்னு சொன்னேன்ல. இதுல எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூனிட் 1 ஜெனரல் சயன்ஸ் அப்படின்னா, லாஸ்ட் லைன்ல என்னன்னு குடுத்துருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயும் லாஸ்ட் லைன்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. இப்ப யூனிட் 1ல லாஸ்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்களா? அப்புறம் ஜியோகிராஃபில லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் 3ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குடுக்கல. நெக்ஸ்ட் பாலிட்டில லாஸ்ட் லைன்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 4 இந்தியன் எக்கனாமி அது ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு சிலபஸ் தான்.
ஸோ அதுல கட்டாயமா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க யூனிட் 5ல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூனிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத விட்டுறக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குடுக்கல. ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9, சயன்ஸ், ஜியோகிராஃபி இது எல்லாமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பி. பார்ட் பி நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சோமோ அதே தான் இங்கேயும் படிக்க போறோம். பட் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட், ரீசனிங்னு சொல்லிட்டு. ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆப்டிட்யூட்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கறாங்க. முன்னாடி ஆப்டிட்யூட்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இந்த டைம் ரீசனிங்குக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் சி. பார்ட் சில தமிழ். இதுதான் நீங்க ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கணத்துல அவங்க எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம் எதுவுமே குடுக்கல சிலபஸ்ல. இந்த 2க்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படிங்கிறது. பொருள் இலக்கணமும் குடுக்கல. ஸோ எழுத்து இலக்கணத்துக்கு கீழ என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுக, அப்புறம் சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை. சந்திப்பிழை அப்படிங்கிறது நம்ம வல்லினம், மிகும், மிகா இடங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம்ல, அதுக்கு ரிலேட்டடான உள்ளதுதான் சந்திப்பிழை அப்படிங்கிறது. குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னா கல், கால். அதுல அப்படிங்கிறது குறில், காங்கிறது நெடில் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் மயங்கொலிகள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ல வேறுபாடு, அப்புறம் ந வேறுபாடு, ர வேறுபாடு இது எல்லாமே மயங்கொலிகளுக்கு கீழ வரும். மயங்கொலிகள் கான்செப்ட் நம்ம நல்லா தரவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3யுமே நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்ப்போம். இங்குக்கு இணை எழுத்து இக்கு. அந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே என்னது இணை எழுத்துக்களுக்கு கீழ வரக்கூடியது. அப்புறம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அ, இ, உ. அதாவது அண்மை சுட்டு, சேமை சுட்டு 2க்கு இடையில வந்தா அப்படிங்கிறது போடுவோம். இது எல்லாமே சுட்டெழுத்துக்கு கீழ வரக்கூடிய கான்செப்ட். அப்புறம் வினா எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 வினா எழுத்துக்கள் படிச்சிருப்போம். எந்த எழுத்துக்கள் முதல்ல வரும், எது லாஸ்ட் வரும், அது எல்லாமே வினா எழுத்துக்களுக்கு கீழ வரும். ஏற்கனவே படிச்சிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாவே நம்ம கிளாஸ் எடுப்போம். அப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிரும். அடுத்து ஒருமை, பன்மை அப்படிங்கிறது சிங்குலர், ப்ளூரல். இதுக்குமே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு. அத நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டாபிக்க நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். அடுத்து சொல். சொல் இலக்கணத்துக்கு கீழ என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல் அறிதல். படித்தான் அப்படின்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு வேர் சொல் என்னது? படி. இதுவும் நம்ம ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்தது தான். இப்ப மறுபடியும் அத இன்னும் டீட்டெயிலா படிக்க போறோம். அடுத்து வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினை எச்சம், விளையாணையும் பெயர் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மறுபடியும் அதே தான் படிக்க போறோம். அடுத்து பெயரெச்சம் வகையறிதல். அதுக்கப்புறம் அயர்சொல். அயர்சொல் குடுத்து தமிழ் சொல் எழுதுற மாரி கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிஜம் அப்படிங்கிறது அயர்சொல். அதுக்கு ரிலேட்டடான தமிழ் சொல் என்னது? உண்மை. நிசப்தம் அப்படிங்கிற அயற்சொல். அதுக்கு ரிலேட்டடான தமிழ் சொல் என்னது? அமைதி. இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா, இந்த எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணத்துல இருந்து மட்டுமே எத்தன கேள்வி கேட்கறாங்க? 25 கேள்வி கேட்கறதுனால, நம்ம இலக்கணம் பயங்கர ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சுக்கணும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அலகு 2 சொல் அகராதி. சொல் அகராதியிலிருந்து 15 கேள்வி கேட்கறாங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, அவங்க எடுத்துக்காட்டோட ஒவ்வொரு டாபிக்குமே குடுத்திருக்கிறதுனால, அவங்களுக்கு அப்படி தெரியுது. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். யூனிட் 2 அப்படிங்கிறது. இதுல என்னெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல், அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு 42 படிப்போம் அது. அப்புறம் உரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறது நம்ம மீனிங்ஸ். அவங்க ஒரு வேர்ட் குடுத்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்து அதுல 1 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய இப்போ தீ, அனல், கனல் இது எல்லாமே எதோட மீனிங்? நெருப்பு அப்படிங்கிற ஒரே பொருள்ல தான் தருது. இதுதான் என்ன அர்த்தம்? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இல், இல்லம், மனை இத்தன வார்த்தைகளும் ஒரே பொருள்ல தான் தருது. என்னது? வீடு அப்படிங்கிற ஒரே பொருள்ல தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னா, இப்ப ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல். இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிரும். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மீனிங் வரக்கூடிய 2 சொல் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓங்கி உயர் அப்படின்னா, ஓங்கினாலும், உயர்னாலும் ஒரே அர்த்தம் தான். மேலே அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம்.
இதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மிசை அப்டின்னா, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேலே தான். இந்த மாதிரி 2 பொருள் தரக்கூடிய ஒரே சொல் ஒண்ணா வர்றது தான் என்னது? ஒரு பொருள் பன்மொழி அப்டின்னு சொல்லுவோம். இதுக்கு ரிலேட்டடாவும் நம்ம நெறைய டீட்டெயிலா படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒண்ணொண்ணா டீட்டெயிலா படிக்கலாம். அடுத்து அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? இரு பொருள் குறிக்கும் சொற்கள். இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்டின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நகை அப்டின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு அணிகலன், இன்னொன்னு சிரிப்பு அப்டிங்கிறது. அதே மாதிரி மதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அறிவு, நிலவு அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்கு. ஸோ இந்த மாரியும் அவங்க நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, பதட்டம் அப்படிங்கிறத பேச்சு வழக்கு, பதற்றம் அப்படிங்கிறது தான் என்னது எழுத்து வழக்கு. இப்போ சுவற்றில் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, சுவரில் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. ஸோ இந்த மாதிரியும் அவங்க நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். அது மீனிங்ஸ் தான். அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இது எல்லாமே அலகு 1ல முதல் ரோமன் லெட்டர்ல குடுத்திருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போறது 2வது ரோமன் லெட்டர். இது ரொம்பவே ஈஸியானது. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்டின்னு எடுத்துக்காட்டு அவங்களே குடுத்திருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்டின்னா, பயிலுதலா, எழுதுதலா அப்டின்னு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. பயிலுதல் அப்டிங்கிறது நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிர்லாம். இந்த 2ண்ட் ரோமன் லெட்டருக்கு நம்ம பெருசா படிக்கணும் அப்டின்னு அவசியம் இல்ல. நமக்கு இருக்கக்கூடிய பேசிக் நாலேட்ஜ வச்சு இந்த மாரி கொஸ்டின் எல்லாம் நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ணிர்லாம். அடுத்து அவங்க குடுத்திருக்கிறது என்ன அப்டின்னா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டுக்கு ஊடகம் அப்டின்னா, தகவல் தொடர்பு சாதனம் அப்டிங்கிறது ஆன்ஸர். ஊடகம்னு குடுத்து டேஷ் அப்டின்னு குடுத்துருவாங்க. அது செய்தியா, தகவல் தொடர்பு சாதனமா அப்டிங்கிறது. ஸோ இது நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ணிர்லாம். அது கட்டாயமா தகவல் தொடர்பு சாதனம் தான். இதுவும் நம்ம இருக்கக்கூடிய பேசிக் நாலேட்ஜ வச்சு ஆன்ஸர் பண்ணிர்லாம். அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இது நமக்கு கொஞ்சம் ஊரோட மருவு தான் தெரியும். இது நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஊர்களோட மருவையும் நம்ம படிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை அப்படின்னு மாறியிருக்கு. மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை மாறியிருக்கு. கோயமுத்தூர் அப்படிங்கிறதோட மருவை கோவை அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம நெறைய கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஊர் பெயர்களோட மருவு அப்படிங்கிறது. ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கலாம் இருக்கோ, அத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பிழை திருத்துக. இப்ப ஓர் அப்படிங்கிறது நம்ம இந்த கான்செப்ட் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அ ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம டீட்டெயிலா படிச்சுக்கலாம். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். எடுத்துக்காட்டுக்கு வெத்தல அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? வெற்றிலை அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் நாற்காலி அப்படிங்கிறது நாற்காலி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஈஸியா உள்ள ஒரு டாபிக் தான். இந்த 2வது ரோமன் லெட்டர் நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அடுத்து 3 ரோமன் லெட்டர்ல என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். இப்ப எடுத்துக்காட்டு அங்க வந்து ஒவ்வொரு வேர்டா குடுத்திருந்தாங்கல்ல, இது ஒரு சென்டென்ஸா குடுத்திருக்காங்க. நேத்து மழை பெஞ்சது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஆனா எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? நேற்று மழை பெய்தது அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரியும் அவங்க கொஸ்டின் கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி 2 சொல்லையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி குடுத்துருக்காங்க. நான் காட்டுக்கு சென்றேன். அதன் டேஷ் புலியை பார்த்தேன். அந்த மாதிரி டேஷ், டேஷ், டேஷ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்ன நிரப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க சைட்ல பிராக்கெட்லயே குடுத்துருக்காங்க. இப்போ இது குடுத்துருக்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நான் காட்டிற்கு சென்றேன். டேஷ் புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் டேஷ் விளையாடுவேன். இந்த மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன குடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே குடுத்துடுறாங்க. எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு அப்படிங்கிற வேர்ட குடுத்திருந்தாங்க. அதுலருந்து எந்த கோடிட்ட இடத்த நிரப்புறதுக்குள்ள எந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த அலகு 2 பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற மாரி அவசியம் இல்ல. பட் கொஞ்சம் படிக்கிறத தெளிவா படிச்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊர் பெயர் மரு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஆ வேற படிக்கணும் அப்டின்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. பட் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சது தான். பட் புதுசா படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட்டு எழுதும் திறன். எழுதும் திறனுக்கு கீழ என்ன வருது அப்டின்னா, ஆ சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது நம்ம ஏற்கனவே படிச்சது தான். அதாவது மாத்தி, மாத்தி குடுத்துருப்பாங்க. அத நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரே சென்டென்ஸா கொண்டு வரணும். அப்புறம் தொடர் வகைகள். அப்புறம் செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான்.
அடுத்து ஒருமை, பன்மை, பிழையிறது சரியான தொடர். மேலேயும் அதான் குடுத்திருந்தாங்க. கீழேயும் மறுபடியும் அதே தான் குடுத்துருக்காங்க. அடுத்து மரபு. மரபு தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதுக்கு கீழ என்னலாம் குடுத்துருக்காங்க? திணை மரபு, அ திணை மரபு குடுத்துருக்காங்க. அப்புறம் பால் மரபு, திணை மரபு, பால் மரபு, அப்புறம் காலம் குடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன குடுத்துருக்காங்க? இளமை பெயர். அதாவது பசு, கன்று, ஆடு, குட்டி அப்படின்னு படிச்சிருப்போம்ல அது. அடுத்து ஒலி மரபு. இந்த மாதிரி மரபு ரிலேட்டடா நெறைய குடுத்துருக்காங்க. பட் இதுவுமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஸோ மறுபடியும் நீங்க ஒரு டைம் இன்னுமே டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுலருந்து நமக்கு எத்தன கேள்வி கேட்கறாங்க? 15 கேள்வி கேட்கறாங்க. நெக்ஸ்ட்டு அலகு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள். நம்ம கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி படிப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் குடுத்துருப்பாங்க. இப்ப அந்த கலைச்சொற்கள்ல முன்னாடி 1, 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்ப எத்தன கொஸ்டின் கேட்பாங்க? 10 கொஸ்டின் கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கலைச்சொற்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இதுலருந்து தெரிஞ்சுக்கிட்டு, கலைச்சொற்கள் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து அலகு 5ல என்ன குடுத்துருக்காங்க? வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி குடுத்து, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு, இதுல ஆன்ஸர் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த யூனிட் வச்சிருக்காங்க. இதுல எத்தன கேள்வி? 15 கேள்வி கேட்கறாங்க. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம்ல நம்ம. அது கலைச்சொற்கள் மாதிரி தான் இதுவும். ஆ இப்போ பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட் அந்த மாதிரி எல்லாம் எது ரிலேட்டடா அவங்க படிக்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த நெறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவோம்ல, அதுக்கு ரிலேட்டடா உள்ள கலை சொற்கள்ல இந்த மொழிபெயர்ப்பு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த அலகு 6 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இதுலேருந்து 5 கேள்வி கேட்கறாங்க. அடுத்து அலகு 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. இதுல தான் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பகுதி இலக்கியத்துக்கு கீழ நெறைய 8 டாபிக் சாரி 10 டாபிக் படிப்போம். இப்ப அதுல 2 டாபிக் தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறநூல், அறநூல்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த 2டே 2 டாபிக் தான். அந்த அறநூல்லையுமே எந்த அறநூல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, அதுக்கப்புறம் திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, அப்புறம் ஔவையார் பாடல்கள் தொடர்பான இது எல்லாமே படிச்சா போதுமானது. நம்ம இந்த கம்பர் ராமாயணம், ராவண காவியம், சிற்றிலக்கியங்கள் இந்த மாதிரி எதுவுமே படிக்க தேவையில்ல. இது மட்டும் படிச்சா போதுமானது. அதுக்கப்புறம் இதுலயுமே யார் யாரெல்லாம் குடுத்துருக்காங்க. உ.வே. சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், அப்புறம் தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி.போப், வீரமாமுனிவர், தமிழ் சான்றோர் இவங்க குடுத்துருக்கத மட்டும் நம்ம படிச்சா போதுமானது. இதுல குறிப்பு நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, குறிப்புன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த அலகு 7 அதுக்கான பாடத்திட்டம் அவங்க எங்க இருந்து கேட்கறாங்களாம், 10ஆம் வகுப்பு வர மட்டும் தான் கேட்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும், இந்த டாபிக் ரிலேட்டடான இருக்க கன்டென்ட்ட மட்டுமாவது நம்ம 11த், 12த்ல படிச்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 10த் வரைக்கும் இந்த டாபிக் இல்ல அப்டின்னா, அவங்க கட்டாயமா 11த், 12த்துக்கு தான் போய் ஆகணும். அங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கம்மியான டாபிக் ஒரு 30 தலைப்பு தான் இருக்கு. அந்த தலைப்புக்கு ரிலேட்டடான கன்டென்ட் எங்கெங்கலாம் இருக்கு அப்டின்னு பார்த்து, நம்ம நோட்ஸ் மாரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, லாஸ்ட் டைம்ல நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 2 நாள்லயே இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் பண்ணிர்லாம். இந்த அலகு 7 பொறுத்தவரைக்கும். ஸோ, இந்த சிலபஸ பார்த்துட்டு, உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, தமிழ்ல நம்ம இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும் அப்டிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்ல எது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி குடுத்து படிக்கணும் அப்டிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சிலபஸ ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம், இப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த சிலபஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம தமிழெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, சிலபஸ பாதியாவே குறைச்சுட்டாங்க அவங்க. மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப இல்ல. புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத ஒன்ஸ் நம்ம புரிஞ்சு படிச்சுட்டு அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, தமிழ் அப்டிங்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப குரூப் 2 எக்ஸாம்லலாம் நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். தமிழ் எடுக்கணுமா? இங்கிலீஷ் எடுக்கணுமா? அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலீஷ் அப்டிங்கிறது 3 மாசத்துல ஈஸியா படிச்சுட்டு போயிரலாம். ஆனா பழைய சிலபஸ பார்த்தீங்க அப்டின்னா, தமிழெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போ அ இங்கிலீஷ்க்கு என்ன டைம் ஆகுமோ, அதே டைம் தான் நமக்கு தமிழுக்கும் ஆகும். அந்த மாதிரி தான் சிலபஸ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கட்டாயமா நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். ஜிஎஸ் படிக்கிறதுக்கு நம்ம நெறைய டைம் கிடைக்கும். ஸோ நீங்க சிலபஸ பார்த்துட்டு சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஜிஎஸ்லயுமே எந்த டாபிக்குக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல பாலிடிக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு.
அடுத்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருவேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ 2மே பேரலலா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தமிழுக்குமே நான் ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸ் எடுப்பேன் சீக்கிரமாவே. நீங்க என்னோட சேனல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு ரிலேட்டடா உங்களோட வியூஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.